சரி, இவங்கெல்லாம் ஒரே குடும்பத்து பிள்ளைகள். அங்கே ஒரு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டவர்களுக்கு பிடிக்காதவங்க பிடிக்காமல் இருந்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சது யார்? மார்த்தாள். அழைச்சிட்டு அந்த அம்மா நிறைய கொஞ்சம் வேலை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் மரியாள் என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னு கேட்டால், அந்த 40வது வசனத்தில் அங்கே மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியை அவரை ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தரையை உட்கார்ந்து, இந்த இயேசு இனி என்னை வீட்டுக்கு எப்போ வர நமக்கு தெரியாது, ஆகினால் இப்போ வந்திருக்கிற நேரத்தில் என்ன வேலை இருந்தாலும் உதறி தள்ளணும். சொல்லுங்கள் எல்லாரும், என்ன வேலை இருந்தாலும் உதறி தள்ளினா தான் நம்ம எதை பிடிச்சு கொள்ளலாம்? ஜீவவசனத்தை பிடிக்க முடியும். வீட்டுக்கு அழைச்சிட்டு அந்த மார்த்தாள் வேறு வேலைக்கு போயிட்டாங்க. ஆனால் மரியாள் செய்த காரியம் என்னன்னு சொன்னால், அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை, அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். இங்கே வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, வசனத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பக்கம் எப்படி ஒரு சூழல் இருக்குன்னு பாருங்கள். 40வது வசனத்தில் மார்த்தாளோ சூழ்நிலை எப்படி மாறுது பாருங்கள். ஆண்டோடைய பாதத்தருகே உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தையை மரியாள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மார்த்தாளுக்கு என்னென்னு கேட்டால், ஏசு ஒரு விசிட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? போயிடணும். அவருடைய பாதத்தில் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை எப்படி போகுது பாருங்கள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும், வார்த்தை இல்லைன்னா வருத்தம் தான் வரும். ஆண்டுடைய வார்த்தை நம்மளை திடப்படுத்தலைன்னு சொன்னால், ஆண்டுடைய வார்த்தை நம்மளை இல்லைன்னு சொன்னால், எவ்வளோ வேலை பார்த்தாலும் கடைசியில் எப்படி தான் இருக்கும்? வருத்தத்தில் முடியும். அங்கே அம்மா அங்கேருந்து டோஸ் கொடுக்க பாருங்கள். வருத்தமடை வேலை செஞ்சுட்டு முடியாமல் அங்கே கடையில் எங்கே வந்தாச்சு? ஆண்டவரே வந்தாச்சு. வந்து ஆண்டவரே, ஆண்டவர்கிட்டே வந்து திட்டுது. உங்களுக்கெல்லாம் கவலை இல்லையா? நான் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இவா பேசாமல் உட்காந்து இன்னைக்கு ரொம்ப வாக்குத்தத்த கூட்டமா, ஒரு சாலம் ஸ்கூல் கூட்டமா, ஒரு குடும்ப ஜெப கூட்டமான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லி டென்ஷன் ஆகிப்போச்சு. வந்து ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நான் தனியே விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அதனால் ஒரு காரியம் எனக்கு தோணுது. என்ன தோணுதுன்னு சொன்னால், எனக்கு உதவி செய்ய முடியும், அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கய்யா, இவா போயிடுவா அப்படின்னு சொல்லி கூட்டத்துக்கு போக தான் நமக்கு ஆசீர்வாதம். கூட்டத்துக்கு வர தான் நம்ம வேலை